உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பாகிஸ்தான் என்ற நாடு தங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ, குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட அவங்க எதிரியாக நினைக்கக்கூடிய நாடுகளை மிரட்டுவதற்கு அவங்க கையில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அணு ஆயுதம் எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் அணு ஆயுதத்தை வச்சு தாக்கிடுவோம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ அந்த பாகிஸ்தான் என்கிற நாட்டுடைய அவங்க வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த அந்த அதிகாரம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ யார்கிட்ட இருக்குன்னா அந்த அசிம் முனிர் அப்படிங்கக்கூடிய அந்த ஒற்றை நபர்கிட்ட தான் இருக்கு. இந்தியா எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சமீபத்தில் ஒரு 3 மிக முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம். குறிப்பாக இனிமேல் வரக்கூடிய அந்த வார்ஃபேர் அப்படிங்கிறது நான் கான்டாக்ட் வார்ஃபேர், அதாவது வந்து தரைப்படையோ நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய படையோ எதுவுமே போக போறதில்லை, எல்லாமே நான் கான்டாக்ட் வார்ஃபேர் தான் வந்து இருக்க போகுது, ஆகாய மார்க்கமாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ உறுதியாக இருக்கு. அதுல மிக முக்கியமாக பங்கை ஆற்றக்கூடியது அப்படிங்கிறது ட்ரோன் வார்ஃபேர். இந்த ட்ரோன் வார்ஃபேரை நமக்கு எதிராக நம்ம எதிரிகள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டங்களை தயாரிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு டீல் வந்து சைன் ஆயிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 முனை போருக்கு இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து வங்கதேசத்திலையும் அந்த மாதிரி சூழல், சைனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சொல்லிட்டு 3 பக்கமும். ஸோ சைனாவும் பாகிஸ்தானும் 2 பேருமே வந்து சீக்ரெட்டா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. நம்ம பாகிஸ்தானை மட்டும் தான் பெருசாக ஹைலைட் பண்ணோம், சைனாவும் அமைதியாக நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தான் என்ற நாடு தங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ, குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட அவங்க எதிரியாக நினைக்கக்கூடிய நாடுகளை மிரட்டுவதற்கு அவங்க கையில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அணு ஆயுதம் எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் அணு ஆயுதத்தை வச்சு தாக்கிடுவோம், அணு ஆயுதம் எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களை வந்து அழிக்கிறதுக்கு யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பாதி உலகமே இருக்காது, அந்த அளவுக்கான அணு ஆயுதம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக அவங்களுடைய இராணுவ தளபதி மார்ஷல் இப்போ வந்து ஒரு 27th இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்துட்டு அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வாதிகாரியாக மாறி இருக்கக்கூடிய அந்த அசிம் முனிருடைய பேச்சு எல்லாமே இதை ஒட்டி தான் இருக்கும். இப்போ அந்த பாகிஸ்தான் என்கிற நாட்டுடைய அவங்க வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த அந்த அதிகாரம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ யார்கிட்ட இருக்குன்னா அந்த அசிம் முனிர் அப்படிங்கக்கூடிய அந்த ஒற்றை நபர்கிட்ட தான் இருக்கு. அந்த நபர் யாரு? அந்த நபர் வந்து எவ்வளோ ரேடிக்கலைஸ்டான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு நபர், பாகிஸ்தானுடைய இளைஞர்களை எந்த அளவுக்கு வந்து ரேடிக்கலைஸ் செய்யக்கூடிய ஒரு நபர், தன்னுடைய சொந்த நாட்டு வீரர்களை $10,000 வந்து விலை பேசி இஸ்ரேலுக்கு விற்கக்கூடிய ஒரு நபர், போர்னு வந்துச்சு அப்படின்னா வந்து பங்கர்ல போய் வந்து பதுங்கக்கூடிய ஒரு நபர், பாகிஸ்தானை வந்து யாராவது தாக்குறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபிளைட்ல இவங்களுடைய குடும்பத்தை மட்டும் வெளிநாடுக்கு அனுப்பக்கூடிய நபர்னு சொல்லிட்டு பல்வேறு சிறப்புகளை உடையவர் தான் இந்த அசிம் முனிர். அந்த நபருக்கு தான் ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற பட்டம். ஏன்னா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்ல நம்மளோட 7 ஃபைட்டை வந்து பாகிஸ்தான் அடிச்சுட்டாங்களாமா, அதனால வந்து பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூர்ல ஜெயிச்சிருச்சாமா, அதனால இவருக்கு ஃபீல்டு மார்ஷல் பட்டமாமா. ஆனா அந்த 7 ஃபிளைட் அடிச்சதுக்கான என்னப்பா இதான் சாம்பிள் இருக்குமே, அடிச்சா அந்த தோல்லாம் கீழே உள்ளாதா, மேலேயே மருந்து அப்படியே வந்து யூனிவர்ஸுக்கு போயிடுமா, கீழே விழும்ல, ஃபுட்டேஜ் நாங்கள் வந்து எங்கெங்கே அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபுட்டேஜ் இந்தியா வெளியிட்டிருக்கிறதே, உங்ககிட்ட ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கா, யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, இவங்களே ஜெயிச்சதா இவங்களே அறிவிச்சுப்பாங்க, 10க்கு வந்து ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற பட்டம் வேறு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தானில் வந்து நியூக்ளியர் டெஸ்ட், அதாவது அணு ஆயுத சோதனை வந்து அவங்க ரகசியமாக நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து இவங்களுடைய எஜமானராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து அறிவிச்சதை நம்ம விரிவாக பார்த்தோம். இப்போ இந்த சூழலில் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்போ வந்து அதற்கு வந்து ஒரு பதிலளிக்கும் விதமாக ஒரு விஷயம் பேசியிருக்கிறார். என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை செஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு. அப்படி செய்யணும்னா அவங்க செஞ்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த அணு ஆயுதம் வந்து எங்களை நோக்கி வருவதற்கு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். இந்த மிரட்டுற வேலைலாம் இங்கே வேணாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஓவராலான ஒரு விஷயமா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ
இந்த பாகிஸ்தானுடைய இந்த அணு ஆயுத சோதனை, இந்த அணு ஆயுதங்களுக்கு இந்தியா ஒரு துளியும் அஞ்சவில்லை அப்படிங்கிறது ஒன்று தெரியுது. இப்போது நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு நம்ம வெறும் அஞ்சாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதை கடந்து நாம் நம்மளுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான, மிக குறிப்பாக இந்த பைத்தியக்கார ஒரு பயங்கரவாத நாடுகிட்ட இருந்து நம்மளுடைய எல்லை பகுதிகளை பாதுகாப்பதற்காக இந்தியா எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சமீபத்தில் ஒரு 3 மிக முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம். குறிப்பாக இனிமேல் வரக்கூடிய அந்த வார்ஃபேர் அப்படிங்கிறது நான் கான்டாக்ட் வார்ஃபேர், அதாவது வந்து தரைப்படையோ நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய படையோ எதுவுமே போகிறதில்லை, எல்லாமே நான் கான்டாக்ட் வார்ஃபேர் தான் வந்து இருக்க போகுது, ஆகாய மார்க்கமாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ உறுதியாக இருக்குது. அதில் மிக முக்கியமாக பங்கை ஆற்றக்கூடியது அப்படிங்கிறது ட்ரோன் வார்ஃபேர். ட்ரோன் நாம் வந்து ஆப்ரேஷன் ஸ்பைடர் பார்த்தோம், உக்ரைன் வந்து ரஷ்யா மீது நடத்தியது. எந்த அளவுக்கான ஒரு ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பார்க்குறோம், எந்த அளவுக்கான சேதம் ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தியது அப்படிங்கிறத பார்த்தோம். இஸ்ரேல் ட்ரோனை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாம் இந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதையும் அதை நம்மளுடைய இராணுவத்தை இன்னும் நவீனமயமாக்குவதற்கான பணிகளையும் முழு வீச்சில் வந்து செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா கமிகாசி அப்படிங்கிற FPV ட்ரோன்ஸை வந்து நாம் வந்து வாங்கிறதுக்கான பணியில் வந்து நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இந்த கிட்டத்தட்ட 1000 ட்ரோன்களை வாங்குவதற்கான பணிகள் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு ட்ரோனோட விலை வந்து 50,000 ரூபாய். இது வந்து ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார் ஹெட்டை வந்து தாங்கி செல்லக்கூடிய ஒரு ட்ரோன். கிட்டத்தட்ட இது வந்து சூசைட் ட்ரோன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரிசிஷனான ஒரு ட்ரோன் இது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1000 வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய எதிரி நாடுகளும் இதே ட்ரோன் வார்ஃபேரை நம்ம மேலே வந்து பயன்படுத்தக்கூடும். ஆப்ரேஷன் சிந்து டைமில் தங்கக்கிட்ட வந்து ட்ரோன்ஸ் இல்லை அப்படிங்கிறதால தங்க வந்து சொந்தமாக ட்ரோன்ஸ் தயாரிக்க கூட வந்து துப்பு கிடையாது. அதனால வந்து இவங்க வந்து துருக்கிக்கிட்ட இருந்து ட்ரோன்ஸ் வாங்கி அந்த ட்ரோனை வந்து பறக்க விட்டு ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு குறிப்பிட்ட சேதத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்னு வந்து கனவு கண்டது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம். ஆனால் அது நடக்கவே இல்லை. நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஆகாஷ் தீர், அதுக்கப்புறம் வந்து S-400 சொல்லிட்டு நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்று நம்ம வந்து வழி நடத்தியது, நம்மை பாதுகாத்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ட்ரோன் வார்ஃபேரை நமக்கு எதிராக நம்ம எதிரிகள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டங்களை தயாரிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு டீல் வந்து சைன் ஆயிருக்கிறது. இது வந்து ஹைதராபாத்தை பேஸ் பண்ண ஜென் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து கூட நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டோடைய தொகை வந்து 289 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலியமா ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை நாம் இன்னும் வந்து வேகப்படுத்துவதற்கு, நவீனப்படுத்துவதற்கான பணிகள் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே DRDO பல கட்ட டெஸ்டின் அடிப்படையில் பல விஷயங்களை வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம். இப்போ இதுவும் வந்து அதுக்கு ஒரு ஆடட் வேல்யூவாக சேர இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வரும் நாட்களில், வரும் காலங்களில் வரக்கூடிய அந்த போர் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு போராக இருக்கும், அதற்கு நாம் எப்படி ரிட்டாலியேட் பண்ணணும், அதே சமயத்தில் எப்படி நவீனப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 2 மிக முக்கியமான ஒரு செய்தியும் வந்து அதை தான் உணர்த்துது. இதில் இப்போ டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய ஒரு சஜஷனை வந்து நம்ம வந்து பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, ஃபெட்டா அப்படிங்கிற ஒரு மிசைல், ஃபெட்டா 2 அப்படிங்கிற மிசைல் சிஸ்டத்தை பாகிஸ்தான் வந்து வைத்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நகர்த்தியிருக்கிறாங்க. ஸோ நாம் நம்மளுடைய அந்த பினக்கா அப்படிங்கிற நம்மளுடைய மிசைல் சிஸ்டத்தை அதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். குறிப்பாக M5 அப்புறம் M6 அதோடைய கிலோமீட்டர்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒரு சஜஷனாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை நோக்கியும் பணிகள் நகர்ந்து வருகின்றன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் வந்து தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஓரம் வச்சுருவோம். ரொம்ப மிக முக்கியமாக நம்ம வரலாற்றுலேருந்து ஒரு செய்தியை வந்து பார்ப்போம். 1998 இந்த பொக்ரான் 2 அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் வந்து நடந்தது. இந்த நியூக்ளியர் டெஸ்ட் வந்து 1974 பண்ண பொக்ரான் 1 டெஸ்ட் மாதிரி கிடையாது. இந்த செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறது we are arrived, அதாவது இந்த அணு ஆயுத போர், அப்புறம் இந்த அணு ஆயுதங்களை
தயாரிப்பது, அணு ஆயுதங்களை வந்து வைத்திருப்பது உள்ளிட்ட இடத்துக்கு நாங்கள் நகர்ந்துட்டோம் அப்படின்னு வந்து இந்தியா நிரூபிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் இருந்த அரசாங்கம் இதை வந்து செஞ்சாங்க 1974. அதன் பிறகு 1998 ஆண்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது பொக்ரான் 2 டெஸ்ட் வந்து நடந்தது. இந்த பொக்ரான் 2 டெஸ்ட்டில் வெறும் ஒரு அணுகுண்டை வந்து சோதித்தோம் அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து ஆப்ரேஷன்ஸ் சக்தி அப்படிங்கிற பேரில் வந்து இதை வந்து வைத்து கிட்டத்தட்ட 5 விதமான நியூக்ளியர் பாம்ஸ் அப்புறம் வந்து வேரியஸ் எலிமெண்ட்ஸை வந்து அதில் ஆட் பண்ணி மிக முக்கியமாக அதில் சொல்லணும்னா தெர்மோ நியூக்ளியர் டிவைஸோடு வச்சு அதை வந்து சோதித்தோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியது. இப்போ நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இது தொடர்பான ஒரு பேச்சை வந்து சமூக வலைதளங்களில் நான் பார்த்தேன். நம்மளுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் உட்காந்துருக்காரு, ஆளுங்கட்சியில் உட்காந்துருக்காங்க, நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போது நம்மளுடைய முன்னாள் ஹோம் மினிஸ்டராக இருந்த சிதம்பரம் அவர்கள் அவர் எந்திரிச்சு பேசுகிறார். இந்த பொக்ரான் 2 டெஸ்ட் மூலிமா நம்ம வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம வந்து எட்டி இருக்கிறோம். வி ஆர் நியூக்ளியர் ஃப்ரீ வேர்ல்டு அப்படின்னு வந்து வி ஆர் நியூக்ளியர் ஃப்ரீ கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நாம் வந்து தவறி இருக்கிறோம். நாம் வந்து அணு ஆயுதத்தை தொடமாட்டோம், அணு ஆயுதம் எங்களிடம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியோடு இருந்தது. அதே மாதிரி அது நாங்கள் இனிமேல் எடுக்க மாட்டோம்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம தாண்டிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் விமர்சனமாக வச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த விமர்சனம் சரியான விமர்சனமா, இது அரசியல் ரீதியான விமர்சனமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கடந்து இந்த மாதிரியான விமர்சனம் வரும், இது வந்தாலும் நம்ம இந்த நியூக்ளியர் டெஸ்ட் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற உறுதியோடு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் எடுத்த முடிவு அப்படிங்கிறது 100% சரி. எதிர்கட்சியாக அவர் வைத்த விமர்சனம் வந்து அரசியல் ரீதியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாட்டுடைய பாதுகாப்பை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக முன்பாக வைத்து அப்போ எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது மிக சரியான நடவடிக்கை அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அதே போல் இப்போவும் ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நெருங்கி இருக்கிறது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஸ்டேஜ், கிட்டத்தட்ட ஒரு 3 முனை போருக்கு இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து வங்கதேசத்திலையும் அந்த மாதிரி சூழல், சைனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சொல்லிட்டு 3 பக்கமும். ஸோ சைனாவும் பாகிஸ்தானும் 2 பேருமே வந்து சீக்ரெட்டாக வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நம்ம பாகிஸ்தானை மட்டும் தான் பெருசாக ஹைலைட் பண்ணோம், சைனாவும் அமைதியாக நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தில் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. அந்த சூழலுக்கான அறிவிப்பும் விரைவில் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய தேச பாதுகாப்பும், அதே மாதிரி எதிரிகள் எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த எதிரிகளை எல்லாரையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு வலிமையை நாம் பெருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் இதில் மீண்டும் மீண்டும் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் விரைவில் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருப்பது போலவே எனக்கும் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.